நார்மலன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம போட்டு வந்துருக்கோம். போட்டில் என்னென்ன மீன்லாம் இப்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கூட்டம் சரியாக இருக்குன்னா ரொம்ப கூட்டம் இருக்குது. முன்னாடி வெளியே பார்ப்பீங்க, கூட்டம் ரொம்ப இருக்குது. வாங்க அக்கா போட்டில் என்னென்ன மீன்லாம் வந்துன்றதை பார்க்க போவோம். வலை மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இப்போ தான் வலை மீன் இருக்குது. முன்னாடி வலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் கரெக்டாக அந்த மீன்லாம் எடுத்து போட்டு அதுலேயும் ஒரு பாக்ஸ் வரும். அதான் அந்த வீடியோலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ வலை மீன் கையில் எடுத்து வச்சு காமிக்கேன். வலை மீனோட சைஸை பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வந்துட்டுன்ட்டு. இந்த சைஸில் தான் வந்துருந்துட்டு வலை மீன் வந்து. அதுக்கப்புறம் மாமா வந்து சும்மா இந்த கலைக்கா மீன்லாம் வச்சுருந்தாங்க எடுத்து ஏலத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் மீன். நான் அதில் 2 இறால் பார்த்தேன். அதில் உங்களுக்கு 2 இறால் எடுத்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன். அதில் உள்ள என்னென்னலாம் இருந்துட்டு பாருங்கள். இவ்வளோ மீன் மாமா எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு இறால் எடுத்து காமிக்கேன் பாருங்கள். அதாவது அது இறாலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனை இறால் இதோட பேர். சரியா? எதுக்குன்னா இது வந்து சிவப்பு கலரில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரேட்டும் அதிகமாக போகும். நான் இதேமாரி ஒரு 4 இறால் பெரிய இறால் கிடச்சாலுமே போகுது. இது 100 ரூபாய்க்கு மேலே தான் போகும். டேஸ்ட் அளவாக இருக்கும். முன்னாடி கொம்பு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீனை பார்க்க போகிறோம். இது வந்து சிவப்பு மீன் சொல்லுவாங்க. இது வந்து வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக ரொம்ப சொரப்பாக இருக்கும். வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் குழம்புக்கெலாம் சாப்பிட நல்லாயிருக்கும். அதாவது இப்போ அடுத்த இறால் பார்க்க போகிறோம். இதுதான் வரி இறால். பார்த்துக்கோங்க. வரி இறால் வந்து இப்படி தான் இருக்கும் வெள்ளையாக. இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், அப்பா வந்து அவங்க வலை வாங்கிட்டு இருக்காங்க. வலைன்னா அதுலேருந்து மீனை கழிச்சிட்ருக்காங்க. அப்பா மீன் கழிக்கிற பேர் வந்து மதனை மீன். இது நல்லா பெரிய மீனாக இருந்துட்டு அப்பா தான் கழிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா மதனை மீன் வந்து கொஞ்சம் நல்லா ரேட்டும் போகும். நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தாங்க. நாங்களும் இன்றைக்கி வீட்டுக்கு மதனை மீன் தான் எடுத்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துட்டு எங்கள் அம்மா குழம்பும் வச்சாங்க. டேஸ்ட்டாக இருந்துட்டு மதனை மீன். பாருங்கள், எங்கள் அப்பா வலை வாங்குறத நான் முன்னாடி இருந்து காமிப்பேன். இந்த அண்ணனும் தம்பியும் மீன் கழிக்காங்க. எங்கள் மாமா வந்து திருக்கைக்குள்ளே முள்ளை முறிக்கிறாங்க. இதான் அந்த மதனை மீன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நான் கையில் தூக்கி வச்சுருப்பேன். இதுக்குன்னா கொஞ்சம் வெயிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துட்டு கரெக்டாக 1 கிலோ வரும். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக வந்துட்டு ரொம்ப பெருசு. இந்த கையில் தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு பேர் தான் மதனை மீன். சரியா? குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்பாவும் அதே தான் கழிக்கிறாங்க. மதனை மீனை தான் இன்னும் கழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அங்கே 2 மதனை மீன் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து 3ஆவது மீனாக அதை கழிச்சிட்ருக்காங்க மதனை மீன். ரொம்ப சூட்டிப்பாக வாழை பார்க்கணும். ஏன்னா இது வந்து எப்படி வாழையில் சிக்கி இருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு மாற்றி புரட்டி எடுக்கணும். அதுதான் ஒரு சிக்கலாகவும் இருக்கும். பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. ரொம்ப முள்ளையும் இதாக இருக்கும். ரொம்ப சிக்கிதாகவும் இருக்கும். அங்கே கரெக்டாக எங்கள் அப்பா வாவை பார்க்குறாங்க. எந்த வாவில் போனால் கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்ட்டு. பாதி பேர் எடுக்க முடியாமல் வலையை பிச்சு வச்சு எடுப்பாங்க. அதனாலே வலையை பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வாவை பார்த்துட்ருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு.